மீண்டும் ஒரு இனிய மாலை. நம்முடைய வழக்கமான அந்த 8 மணி மீட்டிங் ப்ராடக்ட் ட்ரைனிங்கானது. அந்த வரிசையில இன்னைக்கு வந்திருக்கிறது நமக்கு ஒரு சிறந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நம்மளோட உஷா மேடம் இருக்காங்க. மேடமுடைய ட்ரைனிங் ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ மேடம் சொல்லக்கூடிய தகவலும் பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஸோ நம்ம முழுசா அதாவது அவங்கள கேட்கணும். ஏன்னா மேடம் 8 மணி மீட்டிங் பேசி அநேகமா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்றதுல நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேடம். இதே போல வந்திருக்கவங்க அத்தனை பேரே வரவேற்கிறேன். நீங்க நம்ம நேரடியா மேடத்தோட செஷனை நம்ம அத்தனை பேர் கேட்கலாம். ஸோ வெல்கம் மேடம், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். தேங்க்யூ சார். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இது மறுபடியும் இந்த ஜூம் மீட்டுக்கு அழைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் எமரால்ட் சாருக்கும் ஜெகதீசன் சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது என்ன டாபிக்னா பீட் த ஹீட். ஏன்னா இப்ப சம்மர் ஆயிடுச்சு. ஸோ உஷ்ணத்தை எப்படி நம்ம தணிச்சுக்கிறது, இந்த வெயில்ல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, ஆரோக்கியமான பொருட்களை கொண்டு எப்படி பார்த்துக்கிறது. நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிறது எல்லாமே ஆரோக்கியமானது. சீசனுக்கு ஏத்தா போல நம்ம ஆர்சிஎம்ல தான் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால அதை பத்தி நான் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பேசலான் இருக்கேன். எல்லாருமே எப்படி நம்ம இந்த வெயில தாக்கு பிடிக்க போறோம், என்ன மாதிரி. ஏன்னா வெயில் காலம் வந்தாலே நம்மளுக்கு இன்டேக் கம்மி ஆயிடும். யாருக்குமே சாப்பாடு ஐயோ சாப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் பெரியவங்களுக்கே பிடிக்காது, சின்ன பசங்களை கேட்கவே வேண்டாம். அது போல இருக்க காலகட்டத்துல நம்மளுக்கு நம்ம கம்பெனி அருமையான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்னா நம்மளுடைய நியூ கமர், இப்ப புதுசா நம்ம இதுல வந்திருக்க இந்த மேங்கோஸ் கிரன்ச் அதை எடுத்துன்னு இருக்கேன். இது அல்போன்சா மாம்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஃபுல்லா அந்த அல்போன்சா மாம்பழத்தினுடைய 100% அதுல இருந்து எடுக்கப்பட்ட பல்பால தான் இந்த ஜூஸ் நம்மளுக்கு கம்பெனில இருந்து கொடுத்துருக்காங்க. இது வெறும் ஜூஸ் சொல்லக்கூடாது. இது நம்மள ரீஜெனுவேட் பண்றது. ஜூஸ் நம்மளுக்கு இன்னும் ஹெல்த்தியா இந்த வெயில் இந்த சோர்வுல இருந்து நம்மள ரீஜெனுவேட் பண்ணுது. நம்மளுடைய பாடி கண்டிஷனை ரீஜெனுவேட் பண்ணி நம்மள நல்ல ஹெல்த்தியா வச்சுக்கிறது இது மாம்பழ ஜூஸ். இது என்னன்னா நம்ம நம்பி அதாவது மார்னிங் வேலையிலயும் நம்ம எடுத்துக்கலாம், ஈவினிங்ல நைட்டு கூட நம்மளுக்கு படுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்க காலகட்டத்திலயும் எடுத்துக்கலாம். நம்மளது எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாதனால இது நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாம டைரக்டா அல்போன்சா மாம்பழத்துல இருந்து செய்யப்பட்டதுனால இது நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது வெறும் ஜூஸ் நம்ம டேஸ்ட் பட்ஸ்க்கு மட்டும் இல்லாம ஹெல்த்தியாவும் இருக்கு. ஹெல்த்தியானா எப்படின்னா இதுல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா இதுல A, B, C எல்லா 3 விட்டமின்ஸும் இருக்கு. பிளஸ் பொட்டாசியம், கால்சியம், அயன், ஜிங்க், பாஸ்பரஸ், காப்பர், அது போல எல்லா இதுவும் இருக்கு. கூட விட்டமினும் இருக்கு. விட்டமின் பாத்தீங்கன்னா B2 இருக்கு, B3 இருக்கு, B7, B9, K, இது போல பல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட கொடுத்துருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அதுவும் இந்த சீசனுக்கு நம்மளுக்கு சாப்பிட்டாலும் பசங்க சாப்பிடலையேன்ற இது வேண்டாம் நம்மளுக்கு. இது ஒரு ட்ரிங்க் கொடுத்தாலே நம்ம வெறும் ட்ரிங்கா இது கொடுக்க போறது இல்லை. ஒண்ணு நம்ம பிளெயின் வாட்டர்லயும், நான் எப்பயுமே பிளெயின் வாட்டர் தான், ஐஸ் வாட்டரே நான் எங்க வீட்டுல வைக்கவே மாட்டேன். ஸோ பிளெயின் வாட்டர்ல தான் நாங்க குடிப்போம். அது வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி பிளெயின் வாட்டர்ல தான் நம்மது எல்லாமே. ஷர்பத் ஆகட்டும் சரி இதாகட்டும். இதுக்கு முன்னாடி பவுடர்ல வந்திருந்த போது கூட அது நம்மளது பவுடரும் ஈஸிலி டிசால்வபிள், அதாவது ஈஸியா கரையக்கூடியது. என்னன்னா துளி கூட அந்த இது என்ன சொல்றது கட்டி தட்டுறது அது போல எல்லாம் இருக்கவே இருக்காது. நல்லா ஒரு 2 ஆத்துனாலே ஈஸியா கரைஞ்சிடும். அது இல்லாம இதுல சுகரே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது அப்படியே பியூர் பல்ப்ன்றதுனால வெறுமா தண்ணியில கரைச்சி குடிச்சாலே நல்லா இருக்கும். இதை இன்னும் ரிச்னஸோட நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னா
மில்க்ல கொடுக்கலாம், நல்ல பாலை போட்டு நல்லா அடிச்சு மிக்சியில போட்டு அடிச்சு கொடுக்கலாம். இதுலயே வந்து நீங்க வந்து வெறும் இது மட்டும் இல்லாம நம்ம வந்து வெளிய போய் ஏதோ ஒரு கம்பெனி இது ஐஸ்கிரீமை வாங்கி பசங்களுக்கு இந்த வெயில்ல கொடுக்கறத விட நம்ம கிட்ட கொடுத்துருக்க இந்த அல்போன்சா மாம்பழம் இது வந்து நேச்சுரல். இதுல வந்து நீங்க ஐஸ்கிரீம் பண்ணலாம் வீட்லயே. இத வந்து நீங்க ஒரு ஸ்மூதி ஆட்டம் பண்ணி கொடுக்கலாம். ஈவன் வந்து நம்ம கேக் எல்லாம் வீட்ல ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா, அதுக்கு கூட நீங்க இது யூஸ் பண்ணலாம். மேங்கோ ஃபிளேவர் அது போல யூஸ் பண்றதுக்கு மேல இது கோட்டிங் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவ்வளவு நம்ம வந்து நம்மளுக்கு கம்பெனி கொடுத்துருக்கிறது ஒரு ப்ராடக்ட் பாட்டில் தான். நம்ம வந்து அதை என்னென்ன மாடல் என்னென்ன வகையில யூஸ் பண்ண முடியுமோ டு த மேக்சிமம் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அருமையான ப்ராடக்ட் இது வந்து நம்மளுடைய இது வந்து நம்ம வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இவங்களுக்கு தான் கொடுக்கலாம் அவங்களுக்கு தான் கொடுக்கலான்றதுல இந்த சீசனுக்கு யாருக்கு வேணாலும் நீங்க ஈஸியா ப்ரமோட் பண்ணக்கூடியது இது. இது வந்து நம்மளுக்கு வந்து எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 200, நம்மளோட டிபி ரேட் பாத்தீங்கன்னா 162 தான் வருது. பிவி வைஸும் நம்மளுக்கு வந்து அப்படியே ஆஃப் தான் வந்துடுது, 80 பிவி கிட்ட வருது. ஸோ வந்து இது நம்ம ஈஸியா மூவ் பண்ணலாம். இது வந்து இந்த சான்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பயும் கிடைக்காது. சோ இந்த சம்மர்ல நல்லா அதுவும் நம்ம கம்பெனி பாருங்க பவுடர்ல இருந்து இப்ப பார்த்து நல்ல பாட்டில்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈஸிலி நம்ம ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சுட்டு கூட நம்ம ஐஸ் போடணும்னு கூட கிடையாது. அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்க சில்னஸ்க்கு நீங்க பிளெயின் வாட்டர் ஆட் பண்ணா கூட உங்களுக்கு சில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா அது மோர் தேன் 4 to 5 hours போல அது பாட்டு இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. இது வந்து ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டா ஆனா ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும். இப்ப நம்ம பவுடர் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இது வந்து ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டா யூ ஹேவ் டு கீப் இட் இன் த ரெஃப்ரிஜரேட்டர் ஒன்லி. ஓகேங்களா? இது அது போல இது வந்து மேங்கோ ஷர்பத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்மளுடைய மேங்கோ ஷர்பத் மற்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு 1 or 2 times எடுத்தாலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கரகரன்னு ஆகும், சளி பிடிக்கும், அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனா நம்மளதுல வராது, ஏன்னா கெமிக்கல்ஸ் இல்லாதது. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்திட்டு வச்சோம்னா மேல அந்த ஒரு வெள்ளை படிஞ்சா போல இருக்கும். அது வந்து அந்த கெமிக்கல்ஸோட இதுதான், அது கரையாம இருக்கும். மற்ற கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம இது வந்து குடிக்க குடிக்க நம்மளுக்கு ஆசையை தான் தூண்டும். எதுவும் பக்க விலை அதான் என்ன எதுவும் கோல்டு அது போல பிரச்சனைகள் இருக்காது, தொண்டைக்கட்டு அது போல பிரச்சனைகளும் நம்மள வரவே வராது. தைரியமா குடிக்கலாம், எந்த டைம்லயும் குடிக்கலாம். மார்னிங்ல தான் குடிக்கணும் அப்படின்னு இல்லை, நான் நைட்ல கூட குடிப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஏற்பட்டது இல்லை. அவ்வளோ அருமையான ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி தான் நம்மளுடைய இதுல வந்து 2 ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஆனா வந்து நம்மளுக்கு பாட்டில் வர்றது வந்து மேங்கோ மட்டும் தான், பட் ஆரஞ்சுலயும் நம்மளுக்கு வருது. ஆரஞ்சு வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு ஹைட்ரேஷனை கூடும். அதாவது இப்போ வந்து வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு நீர் சத்து தான் ரொம்ப தேவைப்படும், டீஹைட்ரேஷன் ஆகும் நிறைய பேருக்கு. அது போல இல்லாம நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப வந்து இந்த வெயிலுக்கு வந்து இன்னும் நல்லது. மாம்பழமும் நல்லது, ஆரஞ்சும் வந்து இது அளவுக்கு இதுவா அதுவான்ட்டு போட்டி போடுற அளவுக்கு ரெண்டுமே நல்ல அருமையான ப்ராடக்ட்ஸ். அதுலயும் பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு. மெயின் வந்து விட்டமின் சி, ஆரஞ்சுனாலே எல்லாருக்கும் தெரியும் விட்டமின் சி தான். விட்டமின் சி இருக்கு, ஏ பி இருக்கு, விட்டமின் B3 B6 B12 மெயினா இருக்கு, ஃபோலிக் ஆசிட் அதுல நிறைய இருக்கு, அயன் இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்தியானது. ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் நம்ம RCMல இருந்து நம்மளுக்காக அது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப அருமையான ப்ராடக்ட்ஸ். ரெண்டுமே யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சாஷேல வர்றது நம்ம யூஸ் பண்ணி நம்ம நல்லா ப்ரொமோட்டும் பண்றோம், நல்லா யூஸ் பண்ணி நம்மளும் யூஸ் பண்ணிருக்கோம், செல்ஃப் யூஸ் பண்ணிருக்கோம் நிறைய. சோ வந்து அதை பத்தி நம்மளுக்கு நிறைய சொல்லணும்னு தேவையில்லை. இது வந்து ஸ்பெஷலா இருக்கே, இது எப்படிடா அப்படின்ட்டு யோசிக்காம இது வந்து தாராளமா வாங்கலாம். இது வந்து 100 mlக்கு வந்து நீங்க ஒரு 10 ml இதை ஊத்தினா போதும். 10 ml இந்த லிக்விட் எடுத்துக்கிட்டு, இந்த கான்சென்ட்ரேட்டட் லிக்விட் எடுத்துக்கிட்டு 100 ml வாட்டர்ல இது நீங்க ஆட் பண்ணி விதவுட் சுகர், ஏன்னா இதுல ஏற்கனவே சுகர் கண்டென்ட் இருக்கு. ஸோ வந்து நீங்க வந்து சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்மளுடைய ரோஸ் ஷர்பத். ரோஸ் ஷர்பத் பத்தி சொல்லணும்னா
இது பாட்டில் திறந்தாலே ஸ்மெல் அவ்வளோ அருமையா இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கு வந்து ரோஸ் ஷர்பத்துக்கு இணை ரோஸ் ஷர்பத்து தான் சொல்லணும். இது வந்து வாட்டர்லயும் குடிக்கலாம், பால் போட்டும் குடிக்கலாம். வாட்டர்ல எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, இது நம்மளுடைய பியூர் ரோஸ் பெட்டல்ஸ்ல இருந்து இது செய்யறாங்க. கலரே பாத்தீங்கன்னா பாலோட கலக்கும் போது அவ்வளோ நல்ல ஒரு பேபி பிங்க்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர்ல இருக்கும். பாக்குறதுக்கே ஆசையா இருக்கும். அதுலயும் அது வந்து இன்னும் ஐஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் நல்லா அது டேஸ்ட் ஜாஸ்தி கொடுக்கும். இது வந்து ரோஸ் ஷர்பத் வந்து நீங்க மார்னிங்ல வந்து எம்டி ஸ்டமக்ல வாட்டரோட பிளெயின் வாட்டர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது. நம்மளுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்க இதை சஜஸ்ட் பண்ணலாம். காலம்புற அது குடிக்கும் போதே ஒரு நல்ல கூலிங் கிடைக்கும் உங்களுக்கு. அது பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். அவ்வளோ நல்லா குடிக்கும் போது சில்லுன்னு இருக்கும். அந்த டேஸ்ட் அதெல்லாம் அம்சமா இருக்கும். இது வந்து அவ்வளோ அருமையான ப்ராடக்ட். இந்த ரோஸ் ஷர்பத் வந்து இதை வந்து நீங்க வந்து ஒரு பால்ல போட்டு ஒரு இது ரோஸ் மில்க குடிக்கலாம், இல்ல லஸ்ஸி மாதிரி பண்ணிக்கலாம், மில்க் ஷேக் பண்ணலாம், ஷர்பத் பண்ணலாம். இது வந்து நீங்க என்னன்னா இந்த இதுக்கெல்லாம் கூட ஸ்வீட்ஸ்க்கெல்லாம் கூட நம்ம இதை போட்டா ஒரு மாதிரி பிளெண்டட் டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். புட்டிங் பண்ணலாம், ஐஸ்கிரீம் பண்ணலாம், இது போல பல விதமானது பண்ணலாம். இது வந்து என்னன்னா இதுவும் அதே போலதான், சுகர் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இதுல வந்து 15 ml இந்த ரோஸ் சிரப் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து நீங்க ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த ப்ராடக்ட். இது ஜல்ஜீரா பவுடர்னு சொல்லுவாங்க. இந்த ஜல்ஜீரா பவுடர் வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு அந்த பானிபூரி சாப்பிட்றவங்களுக்கு அது நல்லா தெரியும். அந்த மின்ட், அந்த புதினா, அந்த இதெல்லாம் போட்டு ஜீரா அதெல்லாம் போட்டு இந்த பவுடர் இது வந்து நீங்க வந்து தண்ணியில வெறுமாவும் கலக்கி குடிக்கலாம். ஒரு டைஜஷனுக்கு நல்லது. பிளஸ் வந்து இது வந்து நீங்க வந்து மோர்லயோ அது மாதிரி கலக்கி குடிச்சாலும் இது வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம பாடியை வந்து ரொம்ப கூலா வச்சுக்கும். இது வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது எல்லாமே இயற்கையான பொருட்களை செய்யப்பட்டதுனால இதனுடைய இது வந்து நம்மளுக்கு எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது. இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த சீரகம் அது போல ஐட்டத்துல பண்ணிருக்கிறதுனால இது நம்மளுக்கு டைஜஷனுக்கும் நல்லது. ஒரு ஹெவியா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டோம், ஒரு வெஜ் பிரியாணியோ இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம், ஆனா நம்மளுக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்குன்னா அது போல நேரத்துல கூட இது குடிக்கலாம். நைட்ல கூட இது குடிக்கலாம். இது ஒன்னும் கோல்டோ எதுவுமோ பண்ணவே பண்ணாது. இது ரொம்ப அருமையான ப்ராடக்ட். அதே மாதிரி நம்மளோட குட்ஸிப், இது குட்ஸிப் வந்து எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். இது வந்து இதுவும் இந்த சீசனுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல ஆலோவேரா, லெமன், ஜிஞ்சர், அப்புறம் புதினா இருக்கு. ஆலோவேரா, லெமன், ஜிஞ்சர், ஆம்லா இருக்கு மெயின். அப்புறம் பிளாக் சால்ட் இருக்கு, பிளாக் பெப்பர் இருக்கு, ராக் சால்ட் இருக்கு. இது கூட லெமன் கிராஸ் பிளாக் பெப்பர் அண்ட் சால்ட் இருக்கு. இது வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது, இது வந்து ஒரு 15 சாஷேஸ் கொண்டதுதான் இந்த பாக்ஸ் குட்ஸிப். இது வந்து என்னன்னா 15 சாஷேஸ். இது ஒரு சாஷேலையும் நம்ம வந்து 3 கிளாஸஸ் கிட்ட கலக்கலாம். இது வந்து ஹாட்டாவும் குடிக்கலாம். இது வந்து விண்டர்ல எல்லாம் நம்ம ஹாட்டா குடிப்போம். இப்ப வந்து நம்மளுக்கு கிளைமேட் மாறிட்டதுனால சிலருக்கு ஹாட்டா குடிக்க பிடிக்காது. அப்படி இத வந்து ஐஸ் வாட்டர்லயோ இல்ல மோர்லயோ இல்ல வந்து சோடா அது போல இதுல இது மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வந்து டைஜஷன் ஆகக்கூடிய விஷயம்தான். இதுல ஏன்னா அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு டைஜஷன் கொடுக்கும். சோ வந்து இஞ்செல்லாம் வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். சோ அது போல இருக்கிறதுனால இது வந்து நீங்க நல்ல ஒரு 1 பேக்கெட்டுக்கு 3 கிளாஸ் கலக்கலாம். நல்ல சூடு தண்ணியில கலக்கலாம் இல்ல பிளெயின் வாட்டர் மீன்ஸ் இல்ல
கோல்டு வாட்டர் மீன்ஸ் நீங்க வந்து ஒரு 750 ml வச்சுக்கோங்களேன். அதுக்கு 1 பேக்கெட் போட்டீங்கன்னா சரியா இருக்கும். அது வந்து டேஸ்டும் நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது இம்யூனிட்டி பூஸ்டர். ஏன்னா பாருங்க, இல்ல நெல்லிக்காய் இருக்கு, லெமன் இருக்கு, கற்றாழை இருக்கு, ஆலோவேரா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர். மின்ட் வந்து அயன் சக்தி கொடுக்கறது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. அதுவும் இந்த சம்மருக்கு இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இது வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு வேணா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இப்ப சொன்ன எல்லாமே வந்து பெரியவங்களுக்கா அப்படி எல்லாம் கிடையாது. சின்ன பசங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். ஆல் ஏஜஸ் இது எடுத்துக்கலாம். இது வந்து ஹெல்த்தியானது. நம்மள வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும். இந்த வெயிலால வரக்கூடிய உபாதைகள்ல இருந்து நம்மள காப்பாற்றக்கூடியது மெயினா இது. ஏன்னா வந்து இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா விட்டமின் சி ரிலேட்டட் தான். இது வந்து விட்டமின் சி ரிலேட்டட் பிளஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹீட்டை வந்து நம்மளுக்கு தணிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை. ஒரு லெமன் தேவை, கற்றாழை தேவை. இதெல்லாம் வந்து பசங்க தனியா கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. சோ இதை வந்து நம்ம வேற சோர்ஸ்ல தான் கொடுக்கணும் போது ஒரு மோர்லயோ ஒரு இது சோடாலயோ ஒரு இது சில் வாட்டர்லயோ கொடுத்தா கட்டாயமா எடுத்துப்பாங்க. சோ அவங்களுக்கு நம்ம புரிய வச்சு இதை கொடுக்கணும். நல்லது. தேங்க்ஸ். எல்லாம் வந்து நான் கோல்டு ஐட்டம்ஸாவே சொல்லிட்டு இருந்தேன். ஆனா வந்து வெறும் சில்லுன்னு தான் குடிக்கணுமா வெயில் காலம்னா அப்படி கிடையவே கிடையாது. நம்மளோட இட் டிபெண்ட்ஸ். அது வந்து நம்மளுடைய டேஸ்ட் நம்மளோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் எல்லாமே. ஸோ வந்து நான் வந்து இப்போ ஏன்னா ஈவினிங்ல பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம். அப்போ வந்து பக்கத்துலயே ஏதாவது கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வேணும் இல்லையா? அவங்களுக்கு நம்ம கம்ஃபர்டபுளா கொடுக்கணும்னா அப்போ வந்து இது போல நம்ம கிட்ட வந்து வெஜ்ஜி சூப் இருக்கு. வெஜ்ஜி சூப்லயே வந்து ஹாட் அண்ட் சோர் இருக்கு, டொமேட்டோ சூப் இருக்கு. 2 ஃபிளேவர்ஸ் இருக்கு. ரெண்டுமே வந்து அருமையா இருக்கும். இது வந்து நீங்க 4 சர்விங்ஸ்க்கு வரும். இது 56 ருபீஸ் தான். ஆனா நம்மளுக்கு பார்க்கும்போது 43 ருபீஸ்க்கு வரும். இது வந்து நீங்க வந்து நல்லா சஜஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு பேக்கெட்டை ஓபன் பண்ணா ஒரு ஃபேமிலியே அட் அ டைம் குடிக்கலாம். நம்மளுக்கு வந்து வெளியேன்ட்டு நம்ம சூப் வாங்க போனா பிரைஸ் வைஸும் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியா தான் அமையும். பிளஸ் அது வந்து ஆரோக்கியமானது இல்லை. அதுல வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும். அவங்க என்ன போடுறாங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது. இதுன்னா நம்ம வீட்டுல பேக்கெட் பிரிச்சு போட போறோம். நம்ம வந்து நம்ம கம்பெனி இது எல்லாமே வந்து தரமானதுதான். இது வந்து நம்ம வந்து ஓரலா சொல்லல. இதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். இது யூஸ் பண்ணி ஒரு நாளும் எந்தவித சைடு எஃபெக்டோ இதை குடிச்சேன் வயிற்று வலிக்குது, இதை குடிச்சேன் எனக்கு லூஸ் மோஷன் ஆறா போல இருக்குன்ட்டு ஒருத்தர் கிட்ட இருந்தும் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனாலதான் இதை அடிச்சு சொல்றோம். இது எல்லாமே வந்து ரொம்ப 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 அருமையான ப்ராடக்ட்ஸ். நம்ம ப்ராடக்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணாதான் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம சொல்லாம நம்ம வந்து வாங்கி வாங்கி சேல் பண்றதுதான் குறியா இருந்தா வியாபாரமும் சரியா நம்மளுக்கு சேல்ஸ் ஆக. ஏன்னா வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம டேஸ்ட் பண்ணியிருந்தாதான் அதை பத்தி சொல்ல முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னடா இதை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி நான் ஒரு இடத்துல பேசும்போது எனக்கு வந்து டீ அண்ட் காஃபி நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா பால் ரிலேட்டட் நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன், நான் எடுத்துக்க மாட்டேன். பட் வந்து நம்மளோட டீடாக்ஸ் டீ அது மிஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு கட்டாயமா எடுத்துப்பேன் நான். அதனால வந்து எனக்கு டீ பத்தி கேட்கும்போது டக்குன்னு வந்து நம்ம டீல வெறும் டீ பவுடர் தான் இருக்குன்றது சொல்றதுக்கு போய் நான் குடிக்கிற டீயை பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ அப்போ வந்து என்னன்னா அந்த இடத்துல என்ன நல்லா தெரியுதுன்னா நான் அந்த ப்ராடக்ட செல்ஃப் யூஸ் பண்ணல. வீட்டுல உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். அம்மா அப்பா எல்லாம் குடிப்பாங்க. அதை வச்சு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் நம்ம ஒன்ஸ் ஒரு ப்ராடக்ட் நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணினா நம்மளுக்கு வந்து அதுல என்ன இருக்குன்றது தெரியும். அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் மில்க் எடுத்துக்காதனால அதை எடுக்கிறது. மத்தபடி நம்ம டிடாக்ஸ் கிரீன் டீ எல்லாம் நான் நிறைய குடிப்பேன். அதெல்லாம் வந்து கேட்டா நான் கரெக்டா சொல்லுவேன். அதுக்குதான் சொல்றது, எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் செல்ஃப் யூஸ் பண்ணுங்க. செல்ஃப் யூஸ் பண்ணாம வெறும் சேல்ஸ் மோட்டிவ்லயே இருந்தா நம்மளுக்கு வந்து வியாபாரம் அவ்வளவு அருமையா வராது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து அதை சிப் பண்ணி பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கே என்ன சொல்றோம், உனக்கு பிடிக்கலன்னு சொல்லாத, ஃபர்ஸ்ட் வாய்கிட்ட எடுத்துட்டு போய் ஒரு வாய் குடி, ஒரு வாய் சாப்பிடு.
சாப்பிட்டுட்டு பிடிக்கலன்னா அப்புறம் நீ சொல்லு, நான் சரியா அதை தட்ட மேடம் மியூட் ஆகிட்டீங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. இது அனுப்புறேன் உனக்கு. இது இருக்குமா 10? உஷா மேடம், உஷா மேடம், ஓகே சார், கேக்குதுங்களா? ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? கேக்குது மேடம், கேக்குது, பேசுங்க மேடம். அது போல இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்றோம். இது வந்து ஒரு அருமையான ப்ராடக்ட். இத வந்து சூப்பா மட்டும் குடிக்காம இது வந்து பசங்களுக்கு வந்து நம்ம நூடுல்ஸ்ல கூட நம்ம போட்டு சூப் வாட்டரை வந்து கம்மி பண்ணிட்டு, வாட்டர் குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டு சூப்பை போட்டு சூப்பையும் அதை போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தா இது வந்து அவங்களுக்கு ஆடட் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இப்ப நம்மளது ஏற்கனவே நூடுல்ஸ் வந்து நம்மளது வீட் பச்சை பட்டாணி, சோயா, ஓட்ஸ் இது கொண்டுதான் செஞ்சிருக்கு. அதுவே ஹெல்த்தி. அது கூட கேரட், பீன்ஸ் என்னன்னு தெரியல சார், கட்டாய் வருது சார். நான் சீக்கிரம் கேக்குதுங்களா? கேக்குது மேடம், பேசுங்க பேசுங்க. இது வந்து அது போல நூடுல்ஸ்லயும் போட்டு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அவங்களுக்கு. சோ வந்து அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாரும் பண்ணிருப்பீங்க, இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். ஏன்னா ஷேரிங் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது நல்லது தானே இல்லையா? சோ இது வந்து அவ்வளவு நெக்ஸ்ட் அதே போல கிரீன் டீ, ஸ்வச்சா கிரீன் டீடாக்ஸ் கிரீன் டீ. டீடாக்ஸ் கிரீன் டீ பத்தி சொல்லணும்னா இது வந்து நம்மளுக்கு வந்து மெயினா வந்து இதுல சுருள் பட்டை இருக்கு. சுருள் பட்டை வந்து நம்மளுடைய பாடியோட பெல்லி ஃபேட்டை கம்மி பெல்லி ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். பிளஸ் மெயின் வந்து டீடாக்ஸ் வந்து நம்மளுக்கு மார்னிங் வந்து சிலருக்கு வந்து பாடியில உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றும். சிலருக்கு வந்து 3 days 2 days 3 days ஆனாலும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு மார்னிங் எம்டி ஸ்டமக்ல இதை ரெகுலரா இருக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரமே அதனுடைய எஃபெக்ட் வந்து தெரியும். ஒரு 10 to 15 minutesல அவங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு தெரியும். அது போல அவ்வளோ அருமையான ப்ராடக்ட் இது. இதுல வந்து சார் இதுல வந்து நம்மளுடைய அதான் இங்குன்னா பெருங்காயம். பெருங்காயம் இருக்கு. பெருங்காயம் வந்து என்னது, ஆக்சுவலி நம்மளுக்கு டைஜஷனை சரி பண்ணும். நம்மளோட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தா சரி பண்ணும். கேஸை ரிலீஸ் பண்ணும். இதுதான் பெருங்காயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதே போல ஜிஞ்சர் எடுத்துக்கினா அதுக்கு நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு. கிளவ் எடுத்துக்கிட்டா கிளவ் வந்து நமக்கு அதான் கிராம்பு வந்து நம்மளுக்கு என்னன்னா நம்மளோட லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் மெயினா. அது போல வந்து கிரீன் டீ
நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. பெப்பர் இருக்கு, புதினா இருக்கு, இஞ்சி, சுருள் பட்டு, நல்ல பச்சை ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் வந்து அருமையான விஷயம். கூட நம்மளுக்கு லெமன் கிராஸ் இருக்கு. அதனாலதான் ஒரு புளி கூட வந்து நம்மளுக்கு சால்ட் பாக்ஸ். எந்த பக்கம் ப்ராப்ளம்னே தெரியலையே. அதனால வந்து இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது ஒண்ணு. இது வந்து மார்னிங்ல வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க எடுத்துக்கலாம். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், நம்மளோட டீடாக்ஸ், நம்மளோட பாடியை வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறதுக்காக நம்ம எடுத்துப்போம். அதனால மார்னிங் மட்டும்தான் எடுத்துக்கணும்ன்றது கிடையாது. ஒரு 12 o'clock, ஒரு 11:30 அது போல நேரத்துல நம்மளுக்கு ஒரு டீ குடிக்கலாம்னு தோணும். எழுந்து போய் போட நம்மளுக்கு சோம்பேறித்தனமா, ஐயோ பாலை காய்ச்சி இதை பண்ணணுமா அப்படின்ட்டு. அதுவும் லேடிஸ்னா யாருக்காவது போட்டு தரதுன்னா ஏந்திரிப்போம். நம்மளுக்கு நம்ம போப்பா அப்படின்றப்ப நம்ம ஒரு இதுவாயிட்டு அது குடிக்காம கூட வேணாலும் உட்கார்ந்துட்டு இருப்போமே தவிர. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியானது. வெறும் ஒரு ஹாட் வாட்டர் எப்ப பார் கெட்டல்ல இருந்தா போதும். நினைச்ச போது நம்ம ஒரு கேஷ்யூவை எடுத்து கட் பண்ணோமா, 2 ஆத்தணுமா, குடிச்சோமான் இருக்கும். ஈஸியா நம்மளுக்கு வந்து எங்கேயா வெளியே போறதுனா கூட ஒரு டிராவல்னு போகும்போது, நாங்கெல்லாம் வந்து டூருக்கெல்லாம் போகும்போது நானும் சுந்தரி மேடம்னா இது 1 டப்பா 2 டப்பா எடுத்து போடுவோம். அப்ப ட்ரெயின்ல பிரிச்சு கொட்டி அதை கலக்கி கலக்கி குடிக்கிறது. இது சுடு தண்ணி வேற வாங்கிட்டு வந்து தருவாங்க. நம்மளுக்கு நிறைய லீடர்ஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. பாபு சாரு, ரவி சாரு, குணா சாரு, மீசை சார், அவங்க எல்லாம் போய் போய் சுடு தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. மொத்தமா ஒரு கும்பலா உட்கார்ந்துட்டு ஒரு மாதிரி நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் குடிக்கிறதுக்கு. அது இல்லாம நிறைய பேர் சேர்ந்து குடிக்கும் போது அது ஒரு ஜாலியா ஒரு இதுவா இருக்கும். என்னோட மொபைல்ல ப்ராப்ளமா இல்ல என்ன சிக்னலா என்னன்னு தெரியல, கட்டாயி போறது. ஓகே சார், நான் இது அதனால தப்பா நினைக்காதீங்க சார். எல்லாருக்கும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது பவர் என்ன தெரியல, ப்ராப்ளமா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கஷ்டமா இருக்கு பாதியிலே விட்டுறோமேன்ட்டு. இருந்தாலும் வந்து வேற யாராவது இருக்காங்களான்னு கூட இன்னைக்கு எனக்கு தெரியாது. என்னோட வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாதனால நான் வெறும் டைரக்ட். ஓகே மேடம், பரவாயில்ல. பவர்லன்றீங்க, பரவாயில்ல மேடம். பொறுத்த வரைக்கும் நல்ல தகவல்கள் மேடம். சோ நீங்க சம்மருக்கு ஏத்த மாதிரியான ப்ராடக்ட் செட் பண்ணி கொடுத்தீங்க சார். உங்களுக்கும் சரி, சாருக்கும் சரி, ரவி சாருக்கும் சரி, திருப்பி என்ன ஜூக்கு வர வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். உங்களுக்கான இடம் எப்பயுமே இருக்கு மேடம். நீங்க எப்ப வேணாலும் வந்து பேசலாம் மேடம். சோ இன்னைக்கு உங்களால வந்து அந்த சுச்சுவேஷனால சரியா பேச முடியல, பரவாயில்ல. அடுத்த மீட்டிங்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னைக்கு கொடுத்த வரைக்குமே ரொம்ப அருமையான தகவல்கள் தான் மேடம். சோ வந்தவங்க அத்தனை பேருக்குமே பயனுள்ளதாக இருந்தது. நண்பர்கள் யாராவது கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மேடத்துக்கு வந்து அங்க பவர் இல்லாதனால அவங்களால முழுசா பேச முடியல. சோ அடுத்த முறை வந்து அவங்க மீட்டிங் நம்ம எதிர்பார்க்கலாம். யாராவது கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரி, பரவாயில்ல. நம்ம அத்தனை பேர் வந்து மறுபடியும் வந்து நம்ம உஷா மேடத்தை வாழ்த்தி நான் உங்களை அத்தனை பேரும் அன்மியூட் பண்றேன். நீங்க ஜெயாசியம் குடாசியத்துக்கு வெளியில பேசுங்க. நம்ம அடுத்த மீட்டிங்ல பேசுறோம். தேங்க்யூ. ஜெயாசியம் குடாசியம். ஹலோ, எவ்வளவு நாள்